பாரதி ராஜா, இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மத்திய தொழில்நுட்ப குழு இன்று கர்நாடக அணைகளிலும் அதே போல காவிரி நீர்ப்பாசன பகுதிகளிலும் ஆய்வு நடத்த உள்ளாங்க. இந்த கூட்டம் சரியாக 10 மணிக்கு துவங்கியது. இந்த கூட்டத்துல மாநில நீர்வளத்துறை அமைச்சர் எம்பி பாட்டீல் தலைமையிலான இந்த கூட்டத்துல மத்திய தொழில்நுட்ப குழுவின் தலைவர் ஜி.எஸ்.ஜா அவர்கள் அதே போல தமிழ்நாடு பிரதிநிதியாக பிரபாகர் அவர்கள், அதே போல கர்நாடகத்தில் நீர்வளத்துறை சார்பில் ஒரு அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும். அந்த அதிகாரியாக ராகேஷ் சேத்தன் ஆகியோர் நியமிக்கப்பட்டு இந்த கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமான விவாதங்களாக கர்நாடகாவில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளையும் அதே போல அந்த கணக்கீடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க, அந்த கணக்கீடுகளையும் மத்திய அந்த தொழில்நுட்ப குழு கிட்ட கர்நாடக அரசு ஒப்படைக்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த கர்நாடக அதிகாரிகளுடன் சேர்ந்து மத்திய இந்த தொழில்நுட்ப குழு காவிரி நீர்ப்பாசன பகுதிகளிலும் அதே போல KRS கபினி அணைகளிலும் இன்று ஆய்வு நடத்த இருக்கிறாங்க. தற்போது இந்த கூட்டம் 1 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு பிறகு விமானம் மூலமாக மைசூர் சென்று பின்னர் அங்கிருந்து மத்தூர் தாலுகா, மந்தியா மாவட்டம் மத்தூர் தாலுகாவில் உள்ள இந்த காவிரி நீர்ப்பாசன பகுதிகளில் இந்த ஆய்வுகளை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். இதுல என்ன மாதிரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால், தற்போது பயிரிடப்பட்ட பயிர்கள், அதற்கு தேவையான நீரின் அளவு, ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் பயிரிடப்பட்ட பயிர்களுக்கு தேவைப்பட்டது, அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பாசன நீரின் அளவு ஆகியவை கணக்கிடப்படுகிறது. இதை தொடர்ந்து இன்று மாலை KRS அணைக்கு சென்று இந்த மத்திய தொழில்நுட்ப குழு ஆய்வு நடத்த உள்ளது.